அப்போ மனிதன் தெய்வம் போது நமக்குள்ள தெய்வீகத்தன்மை ஒரு செல் உயிரினத்திலிருந்து தோண்டி தோண்டி வருது. இதுல ஒரு குட்டி கதை சொல்லுவாங்க, அந்த கதையை நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு நாள் இறைவன் வரம் கொடுக்க ஆரம்பிச்சாராம். யார் யாருக்கு எவ்வளவு ஆயுள் செஞ்சு வரம் கொடுக்க ஆரம்பிச்சாராம். அப்படி வரம் கொடுக்கும் போது ஒவ்வொருத்துக்கும் ஆயுள் சொல்லிட்டு வர்றாரு. அப்போ மனிதா உனக்கு 20 ஆண்டுகள் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் குரங்கு கூப்பிட்டு உனக்கு 20 ஆண்டுகள் அப்படிங்கிறது. நாயை கூப்பிட்டு அதுக்கு ஒரு 20 ஆண்டுகள் அப்படிங்கிறது. குரங்கு கூப்பிட்டு அதுக்கு ஒரு 30 ஆண்டுகள் அப்படிங்கிறது. அப்படி வரும்போது என்ன ஆயிடுது, மனுஷனுக்கு ஒரு 20 ஆண்டு, அப்புறம் குரங்குக்கு ஒரு 20 ஆண்டு, நாய்க்கு ஒரு 20 ஆண்டு, மொத்தம் 60 ஆண்டு ஆயிடுச்சு. அப்புறம் கழுதையை கூப்பிட்டு உனக்கு ஒரு 40 ஆண்டு அப்படிங்கிறது. கழுதையை கூப்பிட்டு 40 ஆண்டு, அப்ப 100 ஆண்டு ஆயிடுச்சு. இப்படி 100 வயசு அப்படின்னு சொல்றதா ஒரு கதை. சொன்னவங்க மனுஷன் இருக்கான் இல்லையா, மனுஷனுக்கு 20 ஆண்டு கொடுத்தோன்னே மனுஷனுக்கு இல்ல சொல்ல முடியாது, எனக்கு குரங்கோட ஆயுளும் வேணும், நாயோட ஆயுளும் வேணும், கழுதையோட ஆயுள் வேணும் கேட்கிறேன். என்னப்பா இப்படி கேட்கிற, உனக்கு கொடுத்துருக்கு 20 வருஷங்கிறது நீ சந்தோஷமா வாழ்றதுக்கு, நான் சந்தோஷமா வாழ்ந்துருவேன், ஆனா அந்த வாழ்க்கை சீக்கிரம் முடிஞ்சு போயிடும், ஆனா அது வேணுமே அப்படின்னு கேட்ட உடனே சரி அப்படியே அவங்களுக்கு இடம் கொடுத்துறாரு. அப்படி கொடுக்கும்போது 20 வருஷம் நம்ம கொண்டாட்டமா இருக்கும் இல்லையா, அதுதான் நமக்காக கொடுக்கப்பட்ட கொடுத்தது. அந்த 20 வருஷம் என்ன பண்றோம், பயங்கர சந்தோஷமா ஜாலியா வாழ்ந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், இந்த நாயோட ஆயுள் வாங்கணும் இல்லையா, அதை வச்சுக்கிட்டு குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக அப்படி இப்படின்னு ஓடி ஓடி அங்கங்க என்ன பண்றோம், ஓடுறோம். வேலையை தேடுறோம், அது தேடுறோம், எல்லாமே தேடிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணிடுறோம், குடும்பம் எல்லாம் வந்தவொடனே பொறுப்பு அது இதுன்னு சொல்லிட்டு கழுத மாதிரி என்ன பண்றோம், முதுகுல பொதியை சுமந்துக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு சுமக்குறோம். அப்படியா இது எதுன்னு கஷ்டப்பட்டு சுமக்குறோம். சுமந்துட்டு கடைசியில நம்ம வாழும்போது, கடைசி காலத்துல வாழும்போது என்ன பண்றோம்னா, இங்க கொஞ்ச நாள் அங்க கொஞ்ச நாள், 2-3 குழந்தைகளா இருந்தாலும் வச்சுக்கலாம், என்ன பண்றோம், ஒரு பையன் வீட்டுல, இன்னொரு பையன் வீட்டுல, இல்ல மக வீட்டுல, இல்லைன்னா கோயில் குளம் சுத்துறது, இப்படி சுத்தி வாழணும். இப்ப இதனால இந்த விஷயம் வந்துச்சுன்னு ஒரு கதையை சொல்லுவாங்க. அப்படின்னா ஆசையே துன்பத்திற்கு காரணங்கிறது கதையை சொல்லுவாங்க.